Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th CBSE pair of linear equation first exercise 5th problem word problem தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, so let us solve it. இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறதுனா எப்படி என்னங்கிறது I will be using from that and அதுல வந்து சில hints clues எல்லாம் கொடுத்திருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா it will be very much useful. ஓகே, ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வந்து ரெகுலரா உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சால்வ் த ப்ராப்ளம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஹாஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். ஓகே, half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36. Okay, so half the perimeter na என்னது? பெரிமீட்டர்ல ஒரு ரெக்டாங்கிள் கார்டனோட பெரிமீட்டர்ல ஹாஃப்னா பை 2. ஓகே, ஸோ இட் வில் பி ஹாஃப் ஆஃப் தட். அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு? லென்த் வந்து 4 மீட்டர் மோர் தேன் அப்படின்னா நத்திங் பட் ஆட். ஓகே, கூடுதலா இருக்கு. ஓகே, மோர் தேன்னா அதிகமா இருக்கு. எதோட? வித்தோட லென்த் எப்படி இருக்கு? 4 மீட்டர் கூடுதலா இருக்கு. ஸோ அப்ப நத்திங் பட் 4 பிளஸ். ஓகே, அப்ப செமி பெரிமீட்டர் அதாவது ஹாஃப் ஆஃப் தி பெரிமீட்டர் எப்படி இருக்கான்? 36 மீட்டர். ஓகே, ஸோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத கடைசியில கொண்டாந்து லிங்க் பண்ணிருக்காங்க. ஓகே, ஹாஃப் த பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் கார்டன்ங்கிறது ஹூஸ் லென்த், அடுத்த லென்த்துக்கு வராங்க. ஹூஸ் லென்த் இஸ் 4 மீட்டர் மோர் தேன் இட்ஸ் வித் சொல்லிட்டு இஸ் எவ்வளவா? 36 மீட்டர். ஸோ ஹாஃப் த பெரிமீட்டர் எவ்வளோ? 36 மீட்டர். அண்ட் லென்த் எப்படி இருக்கு? 4 மீட்டர் மோர் தேன் இட்ஸ் வித். ஸோ ரெண்டு கண்டிஷன் வரும். pair of linear equation word ப்ராப்ளமுக்கும் quadratic equation word ப்ராப்ளம் நம்மளுக்கு குழப்பம். ஓகே, ஸோ அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு கண்டிஷனா இருந்துச்சுன்னா இட் இஸ் கம்பல்சரி pair of linear equation. ஓகே, ஸோ half the perimeterன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அப்புறம் length and breadth வச்சு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, length and width வச்சு. ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷனா இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the dimensions of the garden. Okay, dimensions of the garden we have to find. Okay, so let us solve. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோ அதை லெட்னு we have to assume. ஓகே, டைமென்ஷன் தானே கேட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம எடுக்கணும். டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் அண்ட் இன்னொன்று அவனே கொடுத்துட்டான் வித். ஓகே, லென்த் அண்ட் வித் ஆர் தி டூ திங்ஸ் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். ஓகே, ஸோ லெட் அஸ் சால்வ் இட். லெட் ஃபர்ஸ்ட் இதான் ப்ரொசீஜர், ஜெனரல் ப்ரொசீஜர் இதான். லெட் எதை கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். லெட் த லென்த் ஆஃப் the rectangle, so rectangular garden is x meters. Okay, இப்போ செமி பெரிமீட்டர் half of the perimeter கொடுத்திருக்கான் 36 மீட்டர். ஸோ யூனிட்டோட தான் எழுதணும். x மீட்டர் அண்ட் அடுத்து என்னது? with. ஓகே, with b y மீட்டர். ஓகே, ஸோ லென்த்தை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ் மீட்டர் அண்ட் வித் என்ன எடுத்துக்கிட்டேன்? y மீட்டர். ஓகே, ஸோ லென்த் இது, வித் இது. ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த கொஸ்டின். அக்கார்டிங் டு த கொஸ்டின் படி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? half of the perimeter. First, what is the perimeter of a rectangle? Perimeter of rectangle is 2 into L plus B. Okay, so here we have taken L as X and B as Y. Okay, so அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி we have to change and write. அப்ப என்ன வந்துரும்? 2 into X plus Y. Okay, so this is perimeter. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு? half of the perimeter. அப்ப nothing but இது என்ன பண்ணிரணும்? divide by 2. half of the perimeter na divide by 2. so அப்ப இந்த 2 என்ன ஆயிரு? cancel. இது எவ்வளவுன்னு சொல்லியிருக்கா? 36 மீட்டர். அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? x plus y is equal to 36 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் வரணும்ல. ஸோ அப்போ x plus y equal to 36ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். now coming to the second one. second condition, whose length is லென்த்ங்கிறது என்னதுங்க? x. அப்ப x isனா x equal to whose length is x is 4 meter more than width. அப்போ 4 மீட்டர் மோர் தேன் என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ். ஓகே, 4 பிளஸ்
with என்னது இங்க y. Okay, with this y. So அப்ப x is equal to எவ்வளோ 4 plus y. இதை simplify பண்ணோம்னா என்ன வந்துரும் x, இந்த y இந்த சைடு வந்துச்சுன்னா என்னது minus y is equal to 4. So this is equation number 2. Okay, so equation 1 என்னது semi perimeter is equal to 36. So அப்ப அதை வந்து சால்வ் பண்ணி x plus y equal to 36 ன்னு எடுத்துட்டோம். And அடுத்து எப்படி இருக்கு லென்த்ங்கிறது இங்க x. அப்ப x is 4 meter more than y. அப்ப y ஓட 4 அதிகமா இருக்குன்னா y plus 4 will be equal to x. So இப்போ இதுதான் equations. Okay, so இப்போ இந்த equations let us solve. இப்போ equations என்னங்கற திருப்பி எழுதிரலாம். x plus y equal to 36 is the first equation and x minus y is equal to 4 is the second equation. Okay, so இதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃப்ரம் 1 ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டிடியூஷன் வீடியோ நம்ம போட்டிருப்போம் முன்னாடியே, அதை நீங்க பார்த்தா மட்டும் தான் இப்போ நம்ம பண்ண போறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 1ல இருந்து ஐ எம் டேக்கிங் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 36 அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 36 அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த y இருக்குல்ல, இந்த y அந்த சைடு மூவ் ஆகிறப்ப என்ன ஆயிரும் மைனஸ் y. ஓகே, ஸோ ஆக்சுவலி அதுக்குள்ள நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஜென்ரலா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போடுறோம். ஓகே, ஸோ 36 minus y. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் 1ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம 1ல இருந்து எடுத்தோம்னா எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் 2ல பண்ணணும். ஓகே, அதானே நம்ம அங்க பார்த்திருப்போம். ஸோ சப்ஸ்டியூட், இதை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை 3 சப்ஸ்டியூட் 3 in 2, சப்ஸ்டியூட் 3 in 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 2ல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் என்னன்னு வச்சுக்கிட்டேன் 36 minus y. இதை கொண்டு போய் 2ல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 36 minus y minus y, அடுத்த ஒரு மைனஸ் y இருக்குல்ல மைனஸ் y ஈக்குவல் டு 4. அப்ப 36 y தானே எனக்கு வேணும், அதை மட்டும் வச்சுட்டு நியூமரிக்கல் பார்ட்டான கான்ஸ்டன்ட் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போறேன். minus y is minus 2y ஈக்குவல் டு 4 minus 36. 4 minus 36. அப்ப minus 2y is equal to minus 32. minus 2y is equal to minus 32. அப்ப minus minus என்ன ஆயிரும் cancel. அப்ப y is equal to என்ன வந்துரும் 32 by 2. 32 by 2 which is nothing but 16. Okay, y equal to என்ன வந்துரும் 16. y is equal to 16 meter. சரி, இப்போ y தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இன்னொன்னு கிடைக்கணும்ல, இன்னொன்னு என்னது x தான் எங்க வச்சிருக்கேன் ஈக்குவேஷன் 3ல நான் வச்சிருக்கேன். சோ இப்போ அந்த x ல கொண்டு போய் you substitute the value of y. okay, substitute y equal to 16 in 3. so 3 என்னது x is equal to 36 minus y தானே. சோ அப்ப 36 minus y equal to x ஆ இருந்துச்சு. சோ அப்ப 36 minus இந்த 16 கொண்டு போய் அதில் போட்டோம்னா என்ன ஆயிரும் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 20. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, ஸோ அப்போ வாட் ஆர் தி டைமென்ஷன்ஸ், தேர்ஃபோர் த லென்த் இஸ் 20 மீட்டர். லென்த் தானே எக்ஸ், ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 20. ஸோ லென்த் இஸ் 20 மீட்டர் அண்ட் வித் திஸ் 16 meter. okay, so இதான் required ஆன answer. okay, so the length is 20 meter and with this 16 meter. questionல என்ன கேட்டிருக்கோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். okay, so அதுக்கு ஏத்த மாதிரி we have to solve it. okay, so இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். I will explain to all your doubts. okay, so இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் and subscribe பண்ணிக்கோங்க. let us meet in the another video. until then stay tuned with Learn Max easier. Thank you.